அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 87. இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், விருந்தோம்பலாகிய வேள்வியினுடைய பயன் இன்ன அளவிற்கு என்பதோர் அளவுடைத்தன்று, அதற்கு அவ்விருந்தின் தகுதியளவே அளவு என்கிறார். அதாவது தமிழகத்தின் பண்பாடு நிறைந்த இல்லறத்தார்கள் அவர்களினுடைய வசதிக்கேற்பத்தான் விருந்து கொடுப்பார். அதைத்தான் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறாரோ, அந்த விருந்தின் விருந்தினுடைய விருந்தோம்பலினுடைய வேள்வி பயன் அந்த விருந்து படைக்கும் அளவிற்கு, அந்த அளவிற்கு அவனுடைய தகுதிக்கேற்ப அவன் விருந்து படைப்பான் என்றால் அதுவே சிறந்தது என்கிறார். அந்த வேள்வி பயன் அவ்வளவுதான். அதாவது நாம் நிறைய விருந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன வசதியோ அதற்கு தக்கவாறு விருந்து கொடுக்க வேண்டும். அதைத்தான் தெய்வப்புலவர் வலியுறுத்துகிறார். என்ன, ஒவ்வொரு குறளுக்கும் பாருங்கள், ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு விதத்தை சுற்றியுள்ளார். அதுதாங்க அவருடைய தனிச்சிறப்பு. அடுத்து நான் வாசிப்பை நேசிப்போம் பற்றி பார்ப்போம். அதாவது நேற்று பாதியோடு நிறுத்திட்டோம், இன்றைக்கி ஒரு காவாசியை சொல்லிடுறேன். அதாவது வாசிப்பு என்பது உலகை திறக்கும் அளவுகோல். அவ்வளவு வாசிப்பை நேசித்தால்தான் குழந்தைகளுக்கு வாசிப்பை சின்ன வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தால் அவர்களின் அறிவு சிந்தனை கூடும், அறிவு வளரும், அறிவு சிந்தனை கூடும். அதனால் குழந்தைகளுக்கும் சிறுவயதிலிருந்தே இந்த வாசிப்பு தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் நல்லது. அமெரிக்க எழுத்தாளர் ஜார்ஜ் மார்ட்டின் என்பவர், அதாவது ஒரு வாசகர் இறப்பதற்கு முன் 1000 உயிர்களுக்கு சமம் என்கிறார். ஆனால் அதே அவர் ஒரு புத்தகத்தை கடைசி வரையும் படிக்காமல் இருப்பவன் அவன் ஒரே மனித வாழ்க்கையைத்தான் அனுபவிக்கிறான் என்கிறார். என்ன அருமை! அமெரிக்காவினுடைய ஒரு எழுத்தாளர் ஜார்ஜ் மார்ட்டின் சொல்கிறாருங்க. அப்புறம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் நான் வாசிக்காத ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தால் அவன்தான் எனக்கு தலை சிறந்த நண்பன் என்கிறார். அப்போனா வாசிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஜார்ஜ், அதாவது சுவாசித்தல் என்பது ஒரு வரம்ங்க. அதை தினந்தோறும் மேற்கொண்டால் அது நமக்கு இதமுங்க. அடுத்து 60 வயதுக்கு மேல் வாசிப்பவர்களுக்கு, 60 வயது, நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, மதுரையிலே ஒரு நரம்பியல் மருத்துவர்களுடைய கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் அவர் ஒரு தலை சிறந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூளை சுருங்கும் இயல்புடையது. அது மனித வரலாறு. ஏன்னா மனிதன் வயது கூட அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு கொண்டு இருக்கும், அழகு மெலியும், மூளை வளர்ச்சி குன்றியமையும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்திலே ஆந்தோனி அண்ட் கிளியோபாட்ராவை எழுதியிருப்பார். அந்த நான் பாடத்தில் எனக்கு மொழிபெயர்ச்சியிலே அந்த பாடம் வந்தது, ஆந்தோனி அண்ட் கிளியோபாட்ரா. என்னுடைய ஆங்கில ஆசிரியர் என்ன செஞ்சார்னா, அந்த ஆந்தோனி அண்ட் கிளியோபாட்ராவை நடித்தே காமிச்சார். அதில் என்ன சொல்கிறாரு, அந்தோனி அவருடைய அழகு இப்போ நமக்கு சாதாரண மனிதனுக்கு அழகு என்ன செய்யுமா, ஒரு பெண்ணுக்கு அழகு வயசு ஆக ஆக குறைந்து கொண்டே போகும். ஆனால் கிளியோபாட்ராவுக்கு அழகு ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே இருக்குமா.
அதாவது வயசு ஆக ஆக வயசு அழகும் கூடிக்கொண்டே இருக்குமா. அந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகத்திலே வர்ணித்துள்ளார். என்ன அற்புதமாக வர்ணித்துள்ளார் பாருங்க. அதை எங்கள் பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர், அரசு கலைக்கல்லூரி ராமநாதபுரத்திலே அவர் அதை சொல்லும்போது அப்படியே நடித்தே காட்டுவாருங்க. அந்தோனியன் கிளியோபாட்ராவினுடைய காதலை நடித்தே காட்டுவார் ஷேக்ஸ்பியரினுடையது. அதுக்காக இதே மாதிரி இப்போ இருக்க இதில் முடியாதுல்ல. அதனால தான் என்ன செய்யணும்னா, மனிதன் வயசு ஆக ஆக அதை நமக்கு மூளை சுருங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கருத்தரங்கில் அந்த நரம்பியல் மருத்துவர் சொல்கிறாரு, தினந்தோறும் மனிதன் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏதாவது வாசித்து கொண்டே இருந்தால், நிச்சயமாக நம்ம செய்தித்தாளை வாசிக்காத மனிதன் இருக்க முடியாது. ஒரு வேலைக்கு போகிறவனா காலையில் எந்திரிச்சோன்னு செய்தித்தாளை படிச்சுட்டு தான் போவான். அப்போ தான் உலகமே என்னென்னு தெரியும். அப்படி அவன் வாசித்தால் மூளை அந்த சுருங்கக்கூடிய மூளையினுடைய ஆற்றல் விரிவடையும் என்கிறார். இல்லைன்னா வயசு ஆக ஆக ஞாபகத்திறன் குறையும். அதற்கு நாம் மாத்திரை எடுக்க வேண்டும். நரம்பியல் மருத்துவர்கள் தான் அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், அந்த மாத்திரை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் புத்தகத்தை தினந்தோறும் வாசித்து கொண்டே இருந்தால் மூளை சுருங்காது. அப்படி சுருங்கினாலும் வளர்ச்சி அடையும். அப்போ அது உங்கள் ஞாபக சக்தியை மறக்க விடாது, அதை தூண்டும் ஞாபக சக்தியை அப்படி என்கிறார். அதுக்கடுத்து ஜார்ஜ்னு ஒருத்தர் இருக்கார், அமெரிக்க எழுத்தாளருங்க, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜார்ஜ் என்பவர். அவர் என்ன செஞ்சிருக்காரு, கிட்டத்தட்ட அவர் காதல் சமூக நாடகங்களை தான் எழுதுவாராம், சமூக கருத்துக்களை நாவல்களை தான் எழுதுவாராம். அந்த காதல் சமூக கருத்தியல் கருத்துக்கள் உள்ள அந்த கதைகள் நாவல்கள் 1 கோடிக்கு மேல் விற்பனை ஆகியிருக்கின்றன. 1 கோடிக்கு மேல் விற்பனை ஆகியிருக்கள் என்றால் அமெரிக்க மக்கள் இதை படிக்க விரும்பி வாசித்திருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அதாங்க, அதாவது ஒரு மனிதன் வாசிக்க வேண்டுங்க. வாசிப்பு தாங்க. இப்போ நான் என்னை புகழ்ந்து நான் சொல்லிக்கிறேன், நான் அடியேன் தான் சொல்ல வேணும், வேறு வழி இல்லை. அடியேன் காலையில் எழுந்தவுடன் இந்த திருக்குறளை இப்போ சொல்கிறேன், காலையில் எழுந்தவுடன் நடைப்பயிற்சி செஞ்சுடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா திருக்குறளை உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா குளிச்சு எல்லாம் காலை டிஃபன்லாம் முடிச்சு செய்தித்தாளை ஃபுல்லாக வாசிப்பேன். செய்தித்தாளை வாசித்த பின்னாடி புத்தகங்கள் இன்றைக்கி எந்த புத்தகம் படிக்கணும்னு எடுத்தே வச்சுருப்பேன். அதை அப்படியே வாசிப்பேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. பாதியை வாசித்து ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் வச்சுட்டு மறுநாள் வாசிப்பேன். மத்தியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்வேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய நாவலை எழுத ஆரம்பிப்பேன். முதல்ல நாவலை கற்பனை தீட்டிக் கொள்வேன், இப்படித்தான் எழுத வேண்டும் என்று. அதற்கப்புறம் தான் நாவலை எழுத தூண்டுவேன். அப்படி தான் இப்போ 9 நாவல்கள் எழுதியுள்ளேன். இது எப்போன்னா 2013க்கு பின்னாடி, 2013 நான் ஓய்வு பெற்று விட்டேன். 2013க்கு பின்னாடி இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. அதனைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தயவு செய்து வாசிப்பை மட்டும் நேசிக்காமல் இருக்க வேண்டாம். வாசிப்பை நீங்களும் வாசியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் இப்போதிருந்தே வாசிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுத்துங்கள். அப்போ ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம செய்தித்தாள் வருதில்ல, அதோட தலைப்புச் செய்தியை மட்டும் படிச்சுட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை படிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.